அறிவுள்ள பாத்திரமாய், அழகுள்ள பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் உங்களை வணைந்து, எங்கெல்லாம் உங்கள் சத்துருக்கள் உங்களை பகைத்தார்களோ, உறவினர்கள் உங்களை ஒடுக்கினார்களோ, அவர்கள் நடுவிலே கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் உயர்த்தி உங்களை அழகு பார்க்க விரும்புகிறார். காலை வேளையில தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரம குயவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய மாற்றுகிறவராய் இருக்கிறீரே. நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது யூதர்கள் உம்மை ஆகாத கல் என்று புறக்கணித்து தள்ளினார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனோ உம்மை மூளைக்கு தலைக்கல்லாக இயேசு என்கிற நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் உயர்த்தி வைத்ததை போல ஆண்டவர் இன்று இந்த காலை வேளையிலே துக்கத்தோடு, ஏன் தான் நான் பிறந்தேனோ, ஏன் தான் நான் இருக்கிறேனோ, என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லையே, என்னிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய திறமையை எதிர்பார்க்கிறார்கள், என்னிடத்தில் திறமை இல்லையே, வீணாக ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்தில் நான் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறேன், அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளை மீண்டும் நீர் உருவாக்குவீராக, அழகாய் உருவாக்குவீராக. ஞானமுள்ள பாத்திரமாய், அழகுள்ள பாத்திரமாய், திறமையுள்ள பாத்திரமாய், தாளந்துகள் நிறைந்த பாத்திரமாய், ஆண்டவரே பலமுள்ள பாத்திரமாய் உடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் புதிதாய் உருவாக்குவீராக. எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டார்களோ அங்கே இயேசுவின் நாமத்தில் உயர்த்துவீராக. யாரெல்லாம் உடைய பிள்ளைகளை அவமதித்தார்களோ அவர்கள் நாவினாலேயே உம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டவர் உச்சரித்து கனப்படுத்துவீராக. எங்கெல்லாம் வரக்கூடாது, பேசக்கூடாது என்று ஒதுக்கி தள்ளினார்களோ அதே இடத்தில் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கும்படி என் ஆண்டவர் அழைப்புகளை கொடுப்பீராக. என் தேவனுடைய வலதுகரம் இந்த நாளிலிருந்து கூடவே இருக்கட்டும். ஆகாத கல்லாய் இருந்த யோசேப்பை உயர்த்தினவர், ஆகாத கல்லாய் இருந்த தாவீதை உயர்த்தி தாவீதின் வம்சத்திலே பிறக்கும்படி உம்மை அர்ப்பணித்த எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஆகாத கல்லாய் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளையும் என் ஆண்டவர் கனப்படுத்தும்படி விசேஷித்த கிருபையினால் இன்றைக்கு முடிசூட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து ஒரு உயர்வை, ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை உடைய பிள்ளைகள் காண்பார்களாக. தெய்வ ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் தருகிறோம். உமக்கு எப்படியெல்லாம் எங்களை உருவாக்க விரும்புகிறீரோ அப்படியெல்லாம் உருவாக்கி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் இனி உம்முடைய பிள்ளைகள் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பார்களாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களையும் என் ஆண்டவர் வணைந்து கனத்துக்குரிய பாத்திரமாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.